சயின்டிஃபிக் நேம் சொல்கிறாங்க. இந்த நேம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நேம்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்குங்க. டார்சினா அப்படின்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் வேர்ல்ட்லேருந்து ஒரு நல்ல அர்த்தம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ராகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிளான்ட்டுக்கு ஏன்டா ட்ராகன்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஸாக வைப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் ரெசின்க்கு வந்து ஒரு டீப் ரெட் கலரில் இதை கட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இதோட டீப் ரெசின்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா டீப் ரெட் கலரில் இருக்குமாமா. அதனால் அது வந்து ட்ராகன் பிளட்டும் அந்த ரெசின் கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து அது பேர் வச்சுருக்காங்க. முக்கியமாக என்னென்னா இந்த பிளட்டு மாதிரி டீப் ரெட்டாக இருந்தாலும் இதோட என்டையர் ஜீனஸ் பார்த்திங்கன்னா க்ரீனாக தான் இருக்கும். எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை டீப்பாக கட் பண்ணும்போது உள்ளே உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் ரெசன்ஸ் தெரியும். ஸோ இதனால தான் இந்த நேம் வந்து வந்திருக்குங்க. அப்புறம் சென்ட்ரினாங்கிறது இந்த நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஹாரிகல்ச்சர், அதாவது இந்த பாட்டனிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அது மாதிரி ஹாரிகல்ச்சரிஸ்ட். அவர் பேர் ஹென்ரி ஃப்ரெட்ரிக் கொனார்ட் சாண்டர். ஓகேங்களா, அவரோட ஒரு ஹானர் கொடுப்பதற்காக சுமார் 1800 அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ரேர் ஆர்னமெண்ட்ஸ் பிளானை வந்து பார்த்தாங்க. அப்போ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டனிஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி டார்சினா சாண்ட்ரினான்னு சொல்லிட்டு இந்த நேம் வச்சாருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குங்க. நம்ம எல்லோரும் இந்த பேம்புன்னு கூப்பிட்றோம் இல்லைங்களா, ஆனால் பொட்டனியில் பார்த்தா இது பேம்பு ஃபேமிலியே இல்லை. அப்போ நம்ம சொன்ன மாதிரி ரியல் பேம்பு எதோட பிலாங் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா போக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியோட தான் பிலாங் பண்ணும். அது ஒரு கிராஸ் ஃபேமிலிங்க. ஆனால் புத்தா பேம்பு பிலாங்ஸ் டு அஸ்பர்கேசியா ஃபேமிலி. ஓகே, ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்கும். அஸ்பர்கியாங்கிறது பிளான்ட் மாதிரி இல்லைங்க, ஒரு ரியல் பேம்பும் கிடையாது. பட் இது ஏன் வந்து பார்க்க பேம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நோட் ஜங்ஷன்ஸ், ஓகேங்களா, அப்படியே செக்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இங்கே இதோட சூப்பரான ஒரு விஷயமே. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்டன்ஸு, நர்சரிஸு, ஆன்லைன் ஸ்டோர்ஸு, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி இதை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம், இது எப்படி நம்ம வந்து ஈஸியாக க்ரோ பண்ணலாம், இது எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த ஊரில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு வைடாக ஃபேமஸுங்க. முக்கியமாக இதோட ஆக்சுவல் பர்த் பிளேஸ் வந்து சைனா கிடையாது, இந்தியாவும் கிடையாது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, thousands of kilometers அவேல பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்த ஒரு செடிங்க இது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற பேம்புக்கெலாம் வந்து ரொம்ப நிறைய டக்குன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் வளரும், பட் இது கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கொடை மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே இது வளர்றதே பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வளர்ந்துட்டுருக்கும். இந்த லெஃப்ட்டில் ஒரு நோடு போகும், ரைட்டில் ஒரு நோடு போகும், அப்படியே நோடாக விட்டு ஹைட் ஆகிக்கிட்டே போகும். ஆனால் இது எல்லாமே ரொம்ப பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோ க்ரோத்து. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து ஒரு நோடெலாம் விழாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நோடு தான் வரும். அதாவது நான் ஹைட்டு சொல்கிறேன். அப்புறம் சைட் நோட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு நோடு அந்த மாதிரி தான் விட்டுட்ருக்கோம். பட் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டுருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ கேனோப்பி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கரெக்டாக சொன்னால். ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஹோம், ஆஃபீஸ், ஹோட்டல்ஸு, அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸு, முக்கியமாக இன்டோரில் வந்து ரொம்பவே நிறையா வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வீட்டோட லைட்னிங், அதோட நேச்சுரல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வளருங்க. நான் அப்பயே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியஸ்ட் டு க்ரோ பிளான்ட். இது ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. நான் வந்து செமி ஷேடில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இது வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். நிறைய பேர் இன்டோரில் தான் வைக்கிறாங்க. முக்கியமாக இந்த எஸ்பெஷலாக சொல்லப்போனால் இந்த தாய்ஸ் பாலாம் இருக்குங்களே, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அழகாக ஒரு செம்பில் புத்தர் வச்சுட்டு இந்த செடி வந்து மேலே வைப்பாங்க. சுற்றி வந்து குட்டியாக வந்து அந்த குட்டி லக்கி பேம்பு இருக்கு இல்லையா, சின்னதாக வச்சுருப்பாங்க தண்ணியில் போட்டு, அதை வந்து சுற்றி வச்சுருவாங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிபெட்டியன் பவுல் இருக்கு இல்லையா, அந்த பவுல் வந்து முன்னாடி வச்சுருவானுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டாவில் ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன பானை, அதாவது ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி பானையில் தண்ணி ஊற்றி நடுவில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இல்லை ஒரு லோட்டஸ் இல்லை லில்லி இது மாதிரி ஐட்டங்கள் வந்து டெய்லி போட்டு ஃபில் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவாக பயங்கர அப்சர்வண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற தாய்ஸ் பாலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா உள்ளே இன்டெகிரேட்டட் ஸ்பாஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் தாய் ஸ்பா அது மாதிரி போட்டு பயங்கரமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியஸ்ட் டு க்ரோ, நான் அப்பயே சொன்ன மாதிரி. அதனால் நீங்கள் தாராளமாக இதை வாங்கி வளர்க்க. இதோட ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக தான் ஆன்லைனில் கொடுப்பானுங்க. அந்த பிளான்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி ரேட் வருங்க.
நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறது இதுதான் நோடு, ஓகேங்களா, ஒரு நோடு. இந்த ட்ரீ வந்து கிட்டத்தட்ட வந்து 2 to 3 இயர்ஸ் ஓல்டுங்க, மேபி 4 இயர்ஸ் கூட இருக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் புத்தா பாம்பு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். அது வந்து ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த மண் இருக்கு இல்லையா, ரொம்ப ட்ரை இல்லாமல் ரொம்ப வெட்டாகவும் இல்லாமல் ஒரு மாய்ஸ்டான மண்ணில் போட்டு வளர்ப்பாங்க ஒரு சிலர். அந்த சமயம் பார்த்திங்கன்னா அது க்ரோத் கொஞ்சம் நல்லாவே வரும். நம்ம சொன்ன அந்த 6 monthsக்கு ஒரு நோடெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே வரும். இதை மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வளரும். நீங்கள் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணி இதை ரொம்ப பாதுகாத்து இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அப்புறம் அந்த முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபெர்டிலைசர்லாம் போட்டு இதை வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லாவே வளருங்க. இது வந்து ஒரு சில வீட்டில் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு செவுறு மாதிரி வச்சுருப்பானுங்க. இது எப்படின்னா ஃபென்சிங் பிளான்ட்டுன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இது பேர் இது வந்து பேரலாக வச்சுருவாங்க ஒன்றா. அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் இல்லை ஒரு 6 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த வாட்டர்லாம் கூடவே நல்லாயிருக்கும், நிறைய நியூட்ரிஷனாக இருக்குங்க. அதனால முக்கியம் பொல்யூஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் என்ன ஆகுனா இந்த ட்ரீ வந்து ரொம்ப ஈஸியாகவே வளரும். இது வந்து பேம்பு ட்ரீன்னு கூட சொல்லலாம், ஒரு புத்தா பேம்பு ட்ரீன்னு கூட சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 12 அடி வரைக்கும் ஹைட்டு போகுங்க, பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான் மோஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ஹைட்டெல்லாம் போகாது. நான் சொன்ன மாதிரி இது ஈஸியஸ்ட்டு மெயின்டெனன்ஸ்னால எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ இந்த சைஸில் ஒரு 2-3 வருஷம் செடி நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி அது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபாலேருந்து 850 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெங்ஷுயி அப்படின்னு சொல்லி இந்த வாஸ்து பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியும் நிறைய பேர் இதை வளர்த்துட்ருக்காங்க. முக்கியமாக வீட்டோட என்ட்ரன்ஸு இதுக்கு டோர் தாண்டின உடனே லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ வந்து இந்த பிளான்ட்டை வந்து வச்சா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல, பட் சயின்டிஃபிக்காக இதுக்கு வந்து ப்ரூஃப்லாம் எதுவுமே கிடையாது. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ப்யூரிஃபிகேஷன் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்யூரிஃபிகேஷன் பிளான்ட், ரொம்பலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ப்யூரிஃபிகேஷன் பிளான்ட்டு. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஃபீலோடென்ட்ரான் அந்த மாதிரிலாம் வந்து இது கிடையாது. இது வந்து ஓரளவுக்கு இப்போ ஏர் ப்யூரிஃபை பண்ணும். பட் நீங்கள் இது ஏர் ப்யூரிஃபை பண்ணணும்னு சொல்லி வீடு ஃபுல்லாக வச்சிங்கன்னா அந்தளவுக்கு வேஸ்ட் யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இது மாதிரி 10-15 செடிலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை லீவ்ஸ் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிச்சிடும், அது உங்களுக்கு டெய்லி கஷ்டமாயிடும். ஒரு செடி 2 செடி இன்டோரில் வச்சிங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அது பாட்டுக்கு. அதேமாதிரி இது இன்னொரு விஷயம் என்னென்னா லைட்டோட டைரக்ஷன் எங்கே இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு விண்டோ பக்கத்தே வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துடும். இப்போ விண்டோ தள்ளி ஒரு 20-30 அடி தள்ளி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விண்டோ நோக்கி பெண்ட் ஆகும். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக வளராது. இப்போ நான் வந்து வெளியில் வச்சுருக்கேன், அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வளருது. பட் இதெல்லாம் நான் சொல்கிறது எப்போனா வெரி லாங் டைம், ஒரு 5-6 வருஷத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இது எந்த மாதிரி பாட்டில் வைக்கலாமா இல்லை வந்து கிரவுண்டில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பாட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. பட் பாட்டில் வளர்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் க்ரோத்லாம் இருக்கும், ரொம்ப ஹைட்லாம் வந்து வளராது. இது நீங்கள் பாட்டில் வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமமே 3 அடி 4 அடி தான் போகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த நோடே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹைட்டும் கம்மியாகிடும். இப்போ நோடே வந்து பெருசாலாம் இருக்காது, நோடே வந்து ஹைட் கம்மியாக தான் வரும். ரெண்டாவது இதோட லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேம்பு லீஃப் மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நார்மல் லீஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து டோட்டலாகவே இருக்கும். இதுக்கு வந்து என்ன மாதிரி தண்ணி ஊற்றலான்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மல் வாட்டரே ஊற்றலாம். இது வந்து பெருசாக நான் சொன்ன மாதிரி பராமரிப்பு தேவையில்லை, அதனால் வந்து நார்மல் வாட்டரே ஊற்றிக்கோங்க. பட் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஆனால் மாய்ஸ்சர் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வளரும். ரொம்ப ட்ரையாக வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும், அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கீழே வந்து சுற்றி மாஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன்று, மாஸ் கிராஸ், ஓகேங்களா. அந்த மாஸ் கிராஸை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த உங்கள் தொட்டி மேலே அழகாக வந்து ஒரு க்ரீனாக கவர் ஆகிடுங்க. அப்புறம் இந்த நோடும் க்ரீனாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நோடு க்ரீன் ஆகி அப்புறம் சைடில் வர அந்த வி ஷேப்பில் வரும் இல்லையா, அதுவுமே க்ரீனாக தான் இருக்கும். நடுவில் மட்டும் அந்த ப்ரௌன் வரும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸஸாக இருக்க அந்த இலையெல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த அப்படியே பார்க்க பச்சை பசேன்னு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஃபர்டிலைசர் வந்து நான் சொன்ன மாதிரி என்பிகே ஒரு மந்த்லி ட்வைஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே க்ரோத்துக்கு மட்டும்தான்.
இப்போ நீங்கள் க்ரோத்தில் எனக்கு அவசியம் இல்லை, பார்க்க அழகாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் போட தேவையில்லை. இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த டிஏபி அதெல்லாம் போடணுன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அது வந்து நான் ஃப்ளவரிங் ஐட்டம். ஓகேங்களா, இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் போட தேவையில்லை. நிறைய பேர் வந்து டிஏபிலாம் போட்டு விட்றாங்க, இஷ்டத்துக்கு டிஏபி அந்த பால்ஸ் வாங்கி எல்லா செடிக்கும் போட்டு விட்டுறது, போகன் வில்லாக்கெலாம் போட்டு விட்டுறது. போகன் வில்லாக்கெலாம் வந்து தேவையே இல்லை. போகன் வில்லா குட்டி போகன் வில்லா இருக்குது இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து 100% வந்து டிஏபியே போட தேவையில்லை. அது ட்ரையாக சாண்டை விட்டாலே தானாக வந்து பூலாம் பூத்து கொட்டும். நீங்கள் வெரைட்டி சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போகன் வில்லாலாம் நான் அது ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடுறேன். முக்கியமாக போகன் வில்லா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குட்டை தொட்டியை வச்சுருப்பானுங்க, அப்படியே சும்மா பூத்து குலுங்கும், அழகாக போன்சாய் மாதிரி வச்சு வளர்த்துருப்பாங்க. அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். முக்கியமாக வந்து ரோட்டோரத்தை போயிட்டு இந்த போகன் வில்லா குச்சியை உடச்சிட்டு வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது தப்பான ஒரு வெரைட்டி. அது வந்து வளராது. மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது போகன் வில்லாவில். ஓகேங்களா, ஒன்று வந்து ட்ரீ மாதிரி வளரக்கூடிய லாங் வெரைட்டி, அது வந்து புஷ் வெரைட்டி, அது வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும் அப்படியே அந்த வெரைட்டி. ஓகேங்களா, அது ஒரே ஒரு கிளையை அப்படியே தொங்கி தான் வளரும் போதே அப்படி தொங்கி தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே வளரும், குட்டியாக இருக்கும், அதில் முள் இருக்காது. ஸோ நம்ம பையன் அவன் தான். ஓகேங்களா, 3வது ஒருத்தருக்கா அடுக்கடுக்காக இருக்கும் அதுலேயே அந்த பேப்பர் பூ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அதுவும் மரம் மாதிரியே இருக்கும், அதுலேயும் முள் இருக்காது. ஐ மீன் லைக் தான்ஸ், இட் வில் நாட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் தான்ஸ். ஸோ செலக்ட் பண்ணும்போது போகன்வில்லா செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து 2nd and 3rd வெரைட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரீம் டீட்டெயில் வீடியோ போடுறேன், ஒரு 25-35 minutes வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போனா தான் அந்த போகன்வில்லாவோட அருமை தெரியும். ஏன்னா போகன்வில்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தப்பான இடம் வாங்கிட்டு வந்து வச்சு அது நிறையா செத்து போயிருக்கும். ஓகேங்களா கை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெம்பரேச்சரில் வந்து நம்ம புத்தா பேம்பு வளரும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெம்பரேச்சர் நாட் அட் ஆல் இஷ்யூ. நீங்கள் ஏசி ரூமில் வச்சாலும் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம். அது மாதிரி ரொம்ப அப்படியே அவுட்டோரில் வெயிலுக்கு கீழே வச்சாலும் அது பாட்டுக்கு வந்து வளர்ந்துட்டுருக்கோம். அவனை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0 தான், அப்படியே லிட்டில் கேர் தான். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ரொபகேஷன் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போங்க. ப்ரொபகேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியல, இதை வச்சு நம்ம எப்படி வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இது ஃப்ளவரிங் மாதிரி ஃப்ளவர் பண்ணிவிடும், அதுலேயே நம்ம வந்து குட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது அது மாதிரி பண்ண முடியாது. இது எப்படி பண்ணணுன்னா அந்த ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா, அதனால வந்து ஸ்டெம் கட் பண்ணிலாம் நம்மளை வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா, என்ன பண்ணுன்னா இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, மேலாப்பில் இப்படி குச்சி மாதிரி விவிவியாக நோட்ஸ் போகுது இல்லைங்களா, அந்த நோட்ஸை வந்து ஒரு கிளியரை ஷார்ப்பான ஒரு நைஃப் வச்சு க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், பட் இது மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த ஷார்ப்பாக இருக்க நோடில் வந்து யூ ஹாவ் டு பிளேஸ் ஹார்மோன் லிக்விட். ஓகேங்களா, அந்த ஹார்மோன் லிக்விட் தெரியும், நம்ம ஆன்லைனில் ஜஸ்ட் அமேசானில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ரூட் ஹார்மோன் பவுடர்னு போட்டு பாருங்கள். அதை தண்ணியில் கலந்து டிப் பண்ணி நம்ம அப்படியே உள்ளே வந்து பிளான்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, அந்த பிளான்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹார்ட்லி நாட் ஈவன் மோர் தென் 2 to 3 months. ஓகேங்களா, வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து அது வந்து லீஃப் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பிளான்ட்டு புத்தா பேம்பு ஆகாது, அது வந்து லீஃப் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கீழே வந்து இன்னொரு நியூவாக வந்து ஒரு பிளான்ட் முளைக்கும். அதுதான் வந்து இந்த சிங்கிள் நோடாகி சைட் பை சைடு போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 6 months ஆகிடுங்க. ஸோ என்டையர் ஸ்டெம் கட் பண்ண தேவையில்லை. நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த சைட் நோட் மட்டும் கட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிளான்ட் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த புத்தா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நோடு இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா, குட்டியாக சைட் பை சைடாக. ஸோ இந்த 30 நோடு இந்த ஒரு பிளான்ட்டு 650 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க. சம்டைம்ஸ் டிமாண்ட் பண்ணி நல்லா பேரம் பேசி ஒரு 350 ரூபா 250 ரூபாய்க்கே உங்களுக்கு ஒரு இந்த அளவுக்கு கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு மீடியமாக கிடைக்குது. ஒரு 10 நோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு 5 inch பாட்டில் போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா, 5 inch பாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த கொக்கோ பிட் நிறையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பிட்டும் அப்புறம் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிரவுண்ட் சாயில், அது ரொம்ப அதிகமானா கொஞ்சம் ஒரு 10% போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டும் இந்த 10% சாயிலும் சேரும்போது ஒரு நல்ல காம்பினேஷன் உண்டு பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கொக்கோ பிட்டு, கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டு, 10% வந்து நம்ம நார்மல் சாயில், இதெல்லாம் போட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் நோடு. இந்த நோடை வந்து நீங்கள் ஒன்று ஒரு இலையாக ஒரு மரமாக வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து 5 inch பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் வெயிட்டு. ஓகேங்களா, டெய்லிலாம் தண்ணி ஊற்றாதீங்க, ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகவும் விடக்கூடாது. ட்ரை ஆனால் க்ளம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே